பெங்களூரை சேர்ந்த அதுல் சுபாஷோட கேஸ் தான். 34 இயர் ஓல்டான அதுல் சுபாஷ் பீகாரை சேர்ந்த ஒருத்தர் பெங்களூர்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 2019 அவருக்கு நிகிதா சிங்கேனியா அப்படின்றவங்களோட மேரேஜ் ஆகுது. எங்க வந்துட்டு பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு டிவோர்ஸ் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு அவங்க 2 பேரும் மியூச்சுவலா முடிவெடுத்துக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு வருது. இவங்க 2 பேர் டிவோர்ஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ்ல இருக்க ஜான்பூர்ல தான் கேஸ் வந்து நடந்திருக்கு. ஒரு கேஸ் முடிகிறப்பையும் நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேஸா புதுசா அந்த நிகிதா சிங்கேனியா அப்படின்றவங்க இவர் மேல போட்டுக்கிட்டே போயிருந்திருக்காங்க. இவர் காம்பன்சேஷனா மந்த்லி 40,000 வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது எனக்கு பத்தாது, எனக்கு 2 lakhs வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு நிறைய மென்டல் அண்ட் பிசிக்கல் ப்ரெஷரை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி, ஜஸ்டிஸ் ஆச்சும் நமக்கு வந்துட்டு கடைசியில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் ஒரே ஹோப்போட இருந்தார். ஆனா அந்த கோர்ட்ல இருந்த ஜட்ஜே வந்துட்டு இவரை பர்சனலா கால் பண்ணி ஒரு 5 lakhs வந்துட்டு எனக்கு கொடுங்க, நான் இந்த கேஸை உங்களுக்கு ஃபேவரா முடிச்சு தர்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுல ரொம்பவே ஹோப்லெஸ்ஸாக வந்துட்டு அவர் போயிடுறாரு. ஃபைனலாக ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ, ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எக்ஸ், லிங்க்டின் இந்த மாதிரி முக்கியமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இலான் மஸ்க் மாதிரியான மோஸ்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு டேக் பண்ணிவிட்டு இவர் இருந்த என்ஜிஓ குரூப்ஸுக்கெலாம் வந்துட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார்.